உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் அல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். The book of Isaiah chapter 50 word number 10. ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்திலே அந்த ஏசாயா என்று சொல்லுகின்ற வேர்டிலே that is one of the small Bible என்று சொல்லலாம். பழைய ஏற்பாட்டில் எத்தனை புத்தகங்கள் இருக்கிறது சொல்லுங்க? பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்கள் இருக்கின்றன. தேவனுடைய பிள்ளைகளே, தனக்கு வெளிச்சம் இல்லாததினாலே இருட்டிலே நடக்கின்றான். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நமக்குள்ளாக நாம் சிந்திக்கின்ற வழியிலே, இல்லை என்றால் நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள், நம்முடைய வேலை செய்கிற ஸ்தலங்கள், ஏதோ ஒரு காரியத்தில் நாம் இருட்டிலே நடக்கிறோம் என்பதை மாத்திரமே நாம் உணரக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எனவே இந்த இருட்டிலே ஒரு மனுஷன் நடக்கின்ற வழியிலே அவனுடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற காரியங்கள் மிக வித்தியாசமாக காணப்படும். அதுதான் சுவிசேஷ பகுதியாகிய மார்க்கு 9வது அதிகாரத்தில் அந்த 17வது வசனத்திலிருந்து ஒரு சம்பவத்தை அங்கு காண்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்றால், தனக்கு வெளிச்சம் அல்லாததினாலே இருட்டிலே நடக்கிறானோ. இந்த மார்க்கு 9வது அதிகாரத்தில் இந்த 17வது வசனத்தில் தகப்பனையும் மகனையும் குறித்து பார்க்கின்றோம். இந்த தகப்பன் தன்னுடைய மகனோடு கூட அவன் இருளிலே நடக்கின்ற ஒரு அனுபவத்தை பார்க்கின்றோம். அநேக குடும்பத்தில் பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட இருளான வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் அதைத்தான் குறிக்கிறது. இரண்டாவதாக, தகப்பன் இருளிலே இருக்கிறபடினாலே அவனுடைய அவிசுவாசம் நீங்க ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே உதவி கேட்கின்றான். இந்த இரண்டாவது பகுதி அந்த பெற்றோருடைய அவிசுவாசம், அதை பின்பற்றுகிற பிள்ளைகளுடைய அவிசுவாசம், இவைகளை அங்கு குறிக்கிறது. இந்த அவிசுவாசம் என்னிடத்தில் இருந்து, என்னுடைய குடும்பத்தில் இருந்து, என்னுடைய பிள்ளைகளிடத்தில் இருந்து இந்த நீங்கும்படியாக இந்த தகப்பன் யாரை தேடி வருகிறான்? ஆண்டவராகிய இயேசுவை தேடி வருகின்றான். மூன்றாவதாக அந்த பகுதியிலே நாம் சீஷர்களை குறித்து கூட பார்க்கின்றோம். இந்த சீஷர்கள் இயேசுவோடு கூட இருக்கிறவர்கள், இயேசுவோடு கூட நடக்கிறவர்கள், இயேசுவினாலே அற்புதங்களை கண்டவர்கள், பார்த்தவர்கள், ருசித்தவர்கள். ஆனால் இயேசுவோடு கூட இருந்து கொண்டு இருளில் நடக்கின்ற சீஷர்களை வெளிச்சத்தில் நடக்க என ஆண்டவர் கற்றுத் தருகின்றார். 3 காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவது, தகப்பன் தன் மகனுடன் இருளில் நடக்கின்ற அனுபவம். இரண்டாவதாக, தகப்பன் இருளின் அவிசுவாசம் நீங்க உதவி கேட்டு நடக்கின்றான். மூன்றாவதாக, இருளிலே நடக்கின்ற சீஷர்களை வெளிச்சத்தில் நடக்க கற்றுத் தருகின்றார். இந்த 3 காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா குடும்பங்களிலும் எல்லாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நடைபெற்று கொண்டு தான் வருகிறது. இந்த சூழ்நிலையிலே நாம் என்ன செய்ய வேண்டுமானால், நான் அடிக்கடி சொல்லக்கூடிய 3 காரியங்கள். எத்தனை காரியங்கள் சொல்லுங்க? 3 காரியங்கள். 1 பாடல், 1 2வது வேத வசனம், 3வது ஜெபம். இந்த 3 காரியங்களை உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்துக்குள்ளாக நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்றால், அதை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்றால், எந்த இருளான காரியங்கள் வந்தாலும் சரி, அதில் இருந்து நாம் எப்படி வெளிச்சத்திற்குள்ளாக வர முடியும், நடக்க முடியும் என்பதை நாம் கண்டு கொள்ள முடியும். இப்போ உதாரணத்துக்கு சங்கீதம் 91 என்ன சொல்கிறது? அதற்கு தான் உதவியாக சாரானா அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? பாடலை எழுதுகிறார்கள். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில்
தேவனுடைய பிள்ளைகளை இரவிலே நடக்கிறவன் அவனுக்கு ஒரு பயம் இருக்கும். இருள் என்றாலே ஒரு பயம். நான் உதவியற்றவளாக என் பக்கத்தில் யாரும் இருந்தால் கூட அந்த இருள் என்கின்ற வழியிலே மனுஷனுக்கு பயம் ஏற்படுகிறது. இருள் என்றால் பாவத்தினுடைய இருள். தனிப்பட்ட விதத்தில் நாம் யாருக்கும் தெரியாமல் ஏதோ ஒரு காரியத்தை நாம் பாவ காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். அந்த இருளிலே இருந்து நாம் வெளியே வர வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே அந்த இருள் நீங்க அந்த அருளாகிய ஒளியானவர் நம்மிலே கடந்து வருவார் என்றால் அந்த இருள் நீங்கிவிடும். அதே நேரத்தில் பாவ இருள் மாத்திரமல்ல, அநேகருக்குள்ளாக வியாதி என்கிற ஒரு இருள் இருக்கிறது. இந்த வியாதி என்கிற இருளிலே இருந்து, துக்கம் என்கிற இருளிலே இருந்து, சந்தேகம் என்கிற இருளிலே இருந்து, குழப்பமான சிந்தனைகள் என்கிற இருளிலே இருந்து, பின்மாற்றமாகின்ற இருளிலே இருந்து, தவறான உறவுகளினாலே தவறான நட்புகளினாலே ஏற்படுகிற இருளான வாழ்க்கையில இருந்து நாம் வெளியே வர வேண்டுமானால் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார்? அவன் அவருடைய தாசனுடைய சொல்லை கேட்டு என்று சொல்லுகின்றார். தாசனுடைய சொல்லை கேட்க வேண்டும். தாசனுடைய சொல் எது? வேத வசனம். இந்த வேத வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. இந்த வேத வசனத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தின்படி பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் தான் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். யார் சொல்றது? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம். உங்களுடைய வாழ்க்கையில் அந்தந்த நேரத்தில் கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆகணும், படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கணும், வேலை கிடைக்க வேண்டிய வேலை கிடைக்கணும், குழந்தை பெற்றுக்கொள்ளணும், அடுத்து 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 எல்லாம் சரியாக நடைபெற வேண்டுமானால் கர்த்தருடைய தாசனுடைய சொல்லை கேள். கர்த்தருடைய தாசன் சொல்ல எதுங்க? வேதவசனம், வேதத்தின் ரகசியங்கள். இதை நீங்கள் வாசிக்கின்ற வேளையிலே அந்தந்த காலத்தில் ஏற்ற ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும் தேவனுடைய பிள்ளைகளே. அங்கு ஏசாயா சொல்லுகின்ற வேளை தாசனுடைய சொல்லை கேட்டு கர்த்தருடைய நாமத்தை சார்ந்து கொள்ள கடவன் என்று சொல்லுகின்றார். அப்போ கர்த்தரின் நாமம், அப்போ தாசனுடைய சொல்லுதுங்க, தாசனுடைய சொல்லுதுன்னு சொல்லி கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், இருளிலிருந்து வெளியே வர என்ன வேணும்? வேதவசனம். அவ்வளோதான். இன்னைக்கு நீங்கள் வேதவசனம் வாசித்தீங்கன்னா உங்கள் இருள்லாம் நீங்கிடும். நாம் தாசனுடைய சொல் என்று சொல்லுகின்ற வேளை ஊழியக்காரரை அது அதிகமாக குறிப்பிடவில்லை, வேத வசனத்தை குறிப்பிடுகிறது. உங்களோடு கூட எப்பொழுதுமே உங்களை உற்சாகப்படுத்துகிற கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட இருந்து அதை நீங்கள் அதிகமாக தியானிக்கின்ற வேளையிலே இருளிலே இருந்து நாம் வெளிச்சத்திலே வர முடியும். இரண்டாவது அங்கு சொல்லுகின்ற வேளையிலே அவன் தாசனுடைய சொல்லை கேட்டு அவன் என்ன செய்யறானா? கர்த்தருடைய நாமத்தை சார்ந்து கொள்ள வேண்டும். எதை சார்ந்து கொள்ள வேண்டுமா? இதை இன்னும் எக்ஸாம்பிள் சொல்ல போனால், இப்போ மனைவி சிக்காக இருக்காங்க, ஹாஸ்பிட்டலுக்கு ஹஸ்பண்ட் கொண்டு போகிறார். அந்த அம்மா என்ன செய்யும்? ரொம்ப டயர்டாக இருக்கும். யார் மேலே சாஞ்சிக்கும்? சொல்லுங்க. மேலே சாஞ்சி. இந்த ஆள் என்ன செய்வார்? ஃபோனை வச்சு நோண்டிக்கிட்டு இருப்பார். ஆமாம். ஆனா இவர் சிக்கா இருந்தா அந்த அம்மா எல்லாரும் பார்க்குறாங்க, ஒழுங்கா பேர். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய நாமத்திலே நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கின்ற பொழுது, புக் ஆஃப் ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 18 வேர்ட் நம்பர் 10, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமானதற்கு ஓடி சுகமாயிருப்பான். ஆமா, நீ சுகமா இருக்குன்னா எப்படி நடக்கிற? நீ இருளிலே நடக்கின்ற. எதில் நடக்கிற? சொல்லுங்க, இதில் நடக்கிறான். ஆமா, அதான் அவனுக்கு வியாதி, அதான் அவனுக்கு பிரச்சனை, அதுதான் அவனுக்கு போராட்டம். மண்டே டு சாட்டர்டே நடங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நீதிமானாக மாறி என்ன செய்யணும்? ஓடி வரணும். அப்போ மண்டே டு சாட்டர்டே நம்ம என்ன செய்கிறோம்? ஓடுறோம். எதுக்கு? வேலைக்கு, ரேஷன் கடைக்கு,
டைமிங்கு போய் பஞ்ச் பண்ணணும், அந்த ஃபிங்கரை வைக்கணும், இதுக்கு ஓடுறோம். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் என்ன செய்யணும்? நம்ம நடக்கிறோம் ஐயா, இஷ்டத்துக்கு வர்றதுக்கு இஷ்டத்துக்கு போகிறதுக்கு. அதுக்கும் ஒரு பாட்டு உண்டு. எத்தனை முறை தான் அந்த பாட்டம் பாடிக்கிட்டு இருப்போம். நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே. அது நம்ம அப்படி சொல்கிறாங்க. தனித்து செல்ல முடியவில்லை தவித்து நிற்கும் பாவி நான். தெரியுதில்ல? அப்போ இயேசுவோட கூட வா. தனித்து செல்ல முடியவில்லை தவித்து நிற்கும் பாவி நான், நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே இயேசுவே. எத்தனை முறை தான் சொல்லி தருவார்? எத்தனை முறை சொல்லி கொடுத்தா நாங்கள் யாருங்க? செவிட்டு விரியன். யாருங்க? பாம்பு காது கேட்காது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவன் பூதத்தை பார்த்து ஆடும், அவ்வளோதான், தட்ஸ் ஆல். அது மாதிரி இங்கே ஐயர்வாள் என்ன சொல்கிறாரோ அப்படி சும்மா அப்படி ஆட்டிக்கு நாங்கள் போயிட்டே இருப்போங்க. தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ இருளிலே நடக்கிறாய். இந்த இருளில் இருந்து நீ வெளியே வர வேண்டுமானால் கர்த்தர் உன்னை என்னை யாராக பார்க்குறாரு? நீதிமானாக பார்க்கிறார். யாராக பார்க்கிறாரு? சொல்லுங்க. நான் நீதிமான். நான் எப்படி? கையில் என்ன வச்சுருக்கீங்க நீங்கள்? உங்கள் கையில் என்ன வச்சுருக்கீங்க? நான் எப்படி காமிக்கிறேன்? ஆக்ஷன் ரிப்ளே. நான் நீதிமான். கர்த்தர் உன்னையும் என்னை யாராக பார்க்கிறார்? சொல்லுங்க. ஆனால் நம்ம என்ன யோசிக்கிறோம்? பாவியாக என் மேல் கிருபையாயிரும். எத்தனை முறை தான் சொல்லிக்கிட்டு இருப்போம் அந்த வசனத்தை. கர்த்தர் நீதிமானுடைய ஜெபத்தை கேட்கிறார். யாருடைய ஜெபத்தை கேட்கிறாரா? அப்போ நீங்கள் பாவியா நீதிமானா? ஒரு சில சொல்லுவாங்க மீட்கப்பட்ட பாவி. மீட்கப்பட்ட பாவி. அதனால் மீட்கப்பட்ட பாவி, மீட்கப்படாத பாவி. கர்த்தர் நம்மை யாராக பார்க்கிறார்? அப்போ வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமானுடைய சிரசின் மீது என்ன தங்குமா? சரி, பார்க்கலாமா யார் யார் நீதிமான் என்று சொல்லி? அப்படியே எழுந்து நிற்போம் தேவனுடைய சமூகத்தில். அப்படியே எழுந்து நிற்போம். அப்படியே பாஸ்டர் எப்படி செய்கிறாரோ அது மாதிரி கை கொண்டாந்துருக்கோம் மாத்திரம் செய்யுங்க. வாய் கொண்டு வந்து என் கூட சேர்ந்து பாடுவோமா? நீதிமானின் செய்தே நித்திய ஆசீர்வாதம் தீரங்குமே. நீதிமானின் செய்தே நித்திய ஆசீர்வாதம் தீரங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. சகோதரனே, தலைமையில கை வச்சாதான் உனக்கு கிடைக்கும். வேற எந்த முயற்சி இல்லை. குதிரை இந்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தராலே வரும். கிடைக்குமே. கர்த்தரை நம்பிய ஜீவிப்போ, கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனே. கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உன்னையும் என நீதிமானாக பார்க்கிறார். நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்களாலே எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஆமென். உட்காருவோம். கர்த்தர் நம்மை பார்க்கின்ற வேளையிலே நீதிமானாக பார்க்கிறவனாலே கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான். எதுங்க கர்த்தருடைய துருகம்? சபை, குடும்பம், ஜெப வீடு, ஜெப ஐக்கியம், ஊழியரோடு பகிர்ந்து கொள்ளுதல், இவைகள் ஒவ்வொன்றுமே அது கர்த்தருடைய நாமத்தை சார்ந்த பலத்த துருகமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் நாம் அதை சார்ந்து கொள்ளும்படியாக என்ன செய்யணும்? ஓடி வரணும். எப்படி வரணும் சொல்லுங்க? ஆமாம், ஓடி ஞாயிற்றுக்கிழமையில் 9 மணிக்கெலாம் உள்ளே வந்துட்டீங்கன்னா அவருடைய துருகத்துக்குள்ளே இருக்கீங்க. ஏனென்றால் கர்த்தர் உன்னை இருளிலே நடக்கிறவனாக பார்க்கவில்லை, வெளிச்சத்திலே நடக்கின்ற
வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, நீதிமானாக என் தேவன் உன்னையும் என்னையும் பார்க்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே. எனவே அவருடைய துருகத்திற்கு நேராக ஓடி வரணும். நீங்கள் எவ்வளவு சீக்கிரமாக தேவனுடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். செக். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கணும். அவனுடைய சமூகத்தில் வந்து ருசித்து பாருங்க. அப்பொழுது அவருடைய ஆசீர்வாதங்களை அதிகமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம். எனவே கர்த்தருடைய நாமத்திற்கு நாம் என்ன செய்யணும்? வேகமாக இந்த திருவதற்குள்ளாக நேராக ஓடி வரணும். எப்படி வரணுமா? ஏங்க நேராக ஓடி வரணும்? கிளம்புற நேரத்தில் தான் யார் வந்துடுவாங்க? சொந்தக்காரங்க எனக்கு. ஆமா, பிசாசுங்க அதுங்களாம் அப்போதான் வந்துடும். அப்போதான் வீட்டில் சண்டை வரும். அப்போதான் இது காணும் அது காணும் தேடிட்டு இருப்போம். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து மாற வேண்டுமானால், இருள் நீங்க வேண்டுமானால், நீங்கள் அந்த அந்த இருளில் நடக்காதபடிக்கு கர்த்தருடைய நாமத்திற்கு நேராக நாம் வேகமாக ஓடி வர வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஃபாதர் சொல்லுகின்றவள் என்ன சொல்றாரு? கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஒரு நிமிஷம் டைம் தரேன். எவ்வளோ நேரம்? ஒரு நிமிஷம் டைம் தரேன். கண்ணில் அப்படியே மூடிக்கிட்டு, ஆண்டவரே இன்றைக்கு நான் தீர்மானம் எடுக்கிறேன், இனி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நான் இங்கே 9 மணிக்கு இருப்பேன். நீங்கள் சீக்கிரமாக வருவீங்கன்னா செய்தி இன்னும் ஆழமாக கேட்கலாம். ஆழத்திலே போய் வலை நிறைந்தது, வலை கிழியவில்லை, பெரிய மீன் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? அம்மா, நீங்கள் மேலிட்டு ஆழ வலையை போட்டுக்கின்னு அதில் மீன் இருக்காது. பாம்பு, நண்டு, தேள் அது கடிச்சிட்டு அதில் வீங்கிட்டு வியாதி வந்துடும். எனவே ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். ஒரே ஒரு நிமிஷம் மனதில் நீங்கள் ஜெபிங்க. நான் 9 மணிக்கெல்லாம் ஆலயத்துக்குள்ளே இருக்கணும். ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும், என்னை மாற்ற ஆண்டவரை. நான் ஒரு நீதிமான், எனக்கு அந்த கிருபையை தாரும், இந்த இரக்கத்தை எனக்கு கட்டளையிடும், உதவி செய்யும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் தாவே, ஆமென். மார்க் எழுதிய சுவிசேஷம் 9வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொண்டிருந்த புக் ஆஃப் மார்க் சாப்டர் 9 verse number 17. ஊமையான ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன், அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைகழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். இங்கு தகப்பன் தன்னுடைய மகனோடு கூட இருளிலே நடக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். இந்த தகப்பன் என்ன செய்கிறான்? எப்பொழுது தன்னுடைய மகனுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட ஒரு இருளான ஒரு நேரம் இருக்குதை அறிந்த வேளையிலே அவன் என்ன செய்கிறானா, ஊமையான ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்திலே கொண்டு வந்தேன். யார்கிட்ட கொண்டு வரா சொல்லுங்க? ஆமாம், அவரிடத்தில் கொண்டு வரணும். அப்போ உங்கள் வீட்டில் பிரச்சனைனா அந்த பிரச்சனையை நீங்கள் எங்கே கொண்டு வரணும்? தேவனுடைய ஆலயத்திற்கு, தேவனுடைய சபைக்கு. இது புகலிடம், இது ஆராதனை ஸ்தலம், இங்கே அற்புதங்கள் நடைபெறும், கர்த்தர் உனக்கு விடுதலை தருவார். இந்த இடத்திற்கு உன்னுடைய பிரச்சனைகளை கொண்டு வர வேண்டும்.
இன்றைக்கு உங்கள் வீட்டில் பிரச்சனைகள், சாபங்கள், வியாதிகள், மரண ஓலங்கள், பிசாசு பிடி இப்படி இருக்கும் என்றால் அதை எடுத்துக்கொண்டு எங்கே வரணும்? அப்பா வீட்டுக்கு வரணும். அப்பா வீட்டுக்கு வாங்க. உங்கள் அப்பா உங்களுக்கு அற்புதங்களை செய்ய நல்லவரும் வல்லவருமாக இருக்கின்றார். இவன் அதைத்தான் கொண்டு வந்தான். கொண்டு வந்து அவன் சொல்லுகின்றான், அந்த பிள்ளையை குறித்து அவன் சொல்லுகின்ற வேளை எங்கேயோ பிடிச்சான். அவன் ரோட்டில் போகிற வேளையில், அவன் பாத்ரூமில் இருந்தா, அவன் சாப்பிட்ற நேரத்தில் யாரோட ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தா, சில நேரம் தனியாக இருந்தால் கூட சரிங்க, அவனை அலைகழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இப்படி தான் நடைபெற்று கொண்டு வருகிறது. என்னுடைய பிள்ளைகளே, பல்ல கடிக்கிறது கோவம். எதுக்கு? ஒரு சிலர் பல்ல கடிப்பாங்க பாருங்க, அப்போ தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு என்ன இருக்குது, கோவம், பிசாசு. அது ஒரு கோபம் என்பது ஒரு பிசாசு. தேவனுடைய பிள்ளையே, இந்த சூழ்நிலையிலே அவன் இருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார். எதை கொடுத்திருக்கிறாரு? பொக்கிஷம், வேத வசனமாகிய பொக்கிஷம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசனம் என்பது 2 பகுதிகளாக இருக்குது. ஒன்று பழைய ஏற்பாட்டில் 39 அதிகாரங்கள், இந்த 1லேருந்து 39 அதிகாரம் வாசித்து பாருங்க, அது பழைய ஏற்பாட்டை குறித்து சொல்லும். அப்புறம் 40லேருந்து 66 வரைக்கும் வாசித்து பாருங்க, இந்த 27 அதிகாரமும் புதிய ஏற்பாட்டை குறித்து சொல்லும். எனவே இந்த ஏசாயா என்பது வேதத்தினுடைய ஒரு சிறிய ஒரு வேதாகமாய் காணப்படும். ஸ்மால் பைபிள் இன் த பைபிள் இஸ் புக் ஆஃப் ஐசாயா. ஏசாயா புஸ்தகம் ஒரு சிறிய வேத நூலாய் காணப்படுகிறது. எனவே இந்த வேதத்தை நீங்கள் அதிகமாக கனப்படுத்த வேண்டும். இவன் சொல்லுகின்றான், இப்படிலாம் என் மகனுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசுவிட்ட வருகின்றான். யார்கிட்ட வருகிறான்? இயேசுவிட்ட வருகின்றான். ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்லியிருப்பார் என்றால், அவர் என்ன சொல்லியிருப்பார் என்றால், ஏமா உனக்கு தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் இருக்கிறது, பெரிய தீர்க்கதரிசனம், சின்ன தீர்க்கதரிசனம், இதெல்லாம் நீ வாசிக்கலாமப்பா, உன் பிள்ளைகளுக்கு வாசி கற்றுக் கொடுக்கலாமே, வேத பாடத்தில் நீங்கள் இந்த வசனத்தை கொடுக்கலாமே, கற்றுக்கொள்ளலாமே என்று சொல்லி உங்களுக்குள்ளாக அந்த ஒரு வேதத்தை அறிகிற ரகசியமும் வேதத்தை கற்றுத்தருகிற ரகசியமும் உங்களுக்கு அதிக அவசியமாக இருக்கிறது. இதெல்லாம் இப்படி ஏற்படுகின்ற வேளையில் எப்படி டாக்டரை தேடி ஓடுகிறாயோ, மந்திரகாரனை தேடி ஓடுகிறாயோ, இதெல்லாம் ஓடாதபடிக்கு மேசியா வருவதற்கு முன்பதாகவே இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய ஆமென். ஏசாயா 9வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிக்கிறோம். நம் இருளை வெளிச்சமாக்க பெரிய வெளிச்சமாய் ஆண்டவராய் இயேசு நம்மை தேடி வந்தார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அதே பகுதியில் சொல்லுகின்ற வேளை இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். உங்களுக்கு இருளில் இருக்கீங்களா? வேத வசனம் இருக்குதுங்க, தீர்க்கதரிசன புத்தகங்கள் இருக்கிறது. இதை நீங்கள் தேடி பார்க்கின்ற வேளையிலே உங்களுக்கு பெரிய ஒரு வெளிச்சம் காணப்படும். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் இந்த வெளிச்சத்தை விரும்புவதில்லை. ஏன்னா அவங்க வேதத்தை வாசிப்பதில்லை, வேதத்தை நேசிப்பதில்லை, வேதம் எங்கே இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. அதனால தான் இருளில் அதற்காக நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து சொல்லுகின்றவர்களே, மரண இருளின் தேசத்திலே குடி இருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று வாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் ஏன்? ஆமாம், நீங்கள் இருட்டில் இருந்தால் கூட அவர் கூட இருக்கிறாரியா. நீ வேணும்னு சொன்னாலும் சரி, வேண்டாம் என்று சொன்னாலும் சரி, அவர் உன்னோடு என்னோடு கூட அவர் இருக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, ஆண்டவராகி இயேசுவிடத்தில் இவன் வந்தான். யார்கிட்ட வந்தான் சொல்லுங்க? அவரை தேடி வந்தான். யாரை தேடி வந்தான்? இயேசுவை தேடி வந்தான். ஆனால் அந்த பகுதியில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் இயேசுவிடத்தை செல்லவில்லை. யார்கிட்ட செல்லலை? ஆமாம், எடுத்து வாசிப்போம். 9:18. பாருங்க,
யாரை தேடி வந்தான்? இயேசுவை தேடி வந்தான். யாரை தேடி வந்தான்? யார்கிட்ட போனா? அம்மா. இன்னைக்கு அது மாதிரி தான். பேருக்கு சபைக்கு வர்றது, மற்ற நேரத்தில் இந்த காலு அந்த காலு, இந்த கோபுரம் அந்த கோபுரம், இந்த வீட்டில் உபவாச ஜபம் அந்த வீட்டில் உபவாச ஜபம். சபையில் நடக்கிற உபவாச ஜபத்துக்கு வரமாட்டாங்க. இங்கே என்ன அவங்க 4 பேர் தான் இருக்கிறாங்க, நீ 5வது சேர்ந்து நீ முன்னால் நில்ல, உன்னை யார் வேண்டாம் சொல்கிறாங்க. குற்றம் சொல்லி கொண்டு திரிகிறாங்க. இந்த இடத்துல ஆண்டவராய் இயேசுவிட்ட வராதபடிக்கு யார்கிட்ட வந்தாங்க? சீஷரிடத்திலே வந்தார்கள். சீஷர்களாலே, ஆமா நீ எங்கெல்லாம் ஓடுற, நீ மந்திரகாரன்ட்ட ஓடு, ஆனால் பெரிய தீர்க்கதரிசி அம்மா, தீர்க்கதரிசி அப்பா, தீர்க்கதரிசி தாத்தா, நீ எவன்டியாவது ஓடு, எஸ்எம்எஸ் பண்ணு, ஃபோன் பண்ணு, அந்த கோபுரத்துக்கு ஃபோன் பண்ணு, எந்த கோபுரத்துக்கு அவராலே கூடாது. ஏன்? நீ தேடி வர வேண்டிய இடம் தேவனுடைய சமூகம், ஆண்டுடைய சபை. இங்கே உனக்கு விடுதலை உண்டு, இங்கே உனக்கு ஆரோக்கியம் உண்டு, இங்கே இருளில் இருந்து உனக்கு ஒரு வெளிச்சம் உண்டு. தேவனுடைய பிள்ளைகள், பிரிஸ்டேஜ் இஷ்யூ என்ன இஷ்யூவா? உன் பிரிஸ்டேஜ் இஷ்யூ எனக்கு ரோடு நாற்று வீடு நாற்று தெரு நாற்று அப்புறம் சபைக்கு வந்து நின்றோம். வேண்டாம் தேவனுடைய பிள்ளைகளே, வேண்டாம். உங்களுக்கு சின்ன பிரச்சனை இருக்கிற நேரத்திலே நாம் யாரை தேட வேண்டும்? இயேசுவை. அப்படியே சபையில் வந்து முழங்கால் போட்டு அழுது செபிங்க. ஊழியக்காரர்கள் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர் உங்களை போல ஒரு மனுஷன் தான், பாடுள்ள மனுஷன் என்று நாம் யாக்கோபிலே வாசிக்கிறோம். தேவனுடைய மனுஷர்கள் பாடுள்ள மனுஷர்கள் தான். நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்து கண்ணீர் விடுகின்ற வேளையில் என் ஆண்டவர் அவர் இந்த ஸ்தலத்தில் இருந்து நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறவராக இருக்கிறபடினாலே அவன் நீ கேட்கிற ஒவ்வொரு காரியத்தையும் என் தேவன் தர வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் தேடி வருவார்கள், ஆனால் யார்கிட்ட கேட்குறாங்க? சீஷரிடத்திலே கேட்பார்கள். அவங்க திரும்ப முறையிடுவாங்க. காமன் ஃபைத், அது ஒரு ராங் அப்ரோச். அந்தோணியாரே, அது ஒரு மொட்டை அடிச்சிருவான். அந்தோணியார் மொட்டை. மாதாவே, சூசையப்பரு, அந்த அப்பரு, இந்த அப்பரு, கேன்சல் கொடுத்துருவான். இங்கே பரவாயில்ல, வெறும் சிலுவை தான் இருக்குது. நிறைய சர்ச்சில் பார்த்தீங்கன்னா எப்போ அவர் அப்படி தான் இருப்பார். பாவம் பார்த்தோன்னு சிலுவை சுமந்த உருவம். எத்தனை முறை தான் அதை பாடுறது? தேவனுடைய பிள்ளைகளை நினைவுக்காக வைங்க, அது நோ ப்ராப்ளம். இந்த இடத்துல அவருடைய விசுவாசம்னு இயேசுன்ட்ட வருவார்கள். அம்மா கிட்ட கேட்பாங்க, சித்தப்பா பெரியப்பாட்ட கேட்பாங்க, அண்ணன் தம்பிக்கிட்ட கேட்பாங்க. இந்த யாருங்க அவங்களுடைய முக்கியமான புரிதர்களிடம் கேட்பார்கள். யாருங்க அவங்க? செத்துப்பானவன். அவன் உயிரோடு நல்ல புரிதனாக இருந்தான். செத்தவனா அவன் யாராயிடுறான்? செத்து போனோம் நாற்று அடிக்கும். அந்த ஆவி ஆத்மாவும் இருக்கிற வரைக்கும் அந்த சரீரத்துக்கு மதிப்பு தேவனுடைய பிள்ளைங்க. செத்துறவங்க தூக்கி போது புனிதராக வச்சிடறோம். உயிரோடு இருந்தாலும் அப்பா அம்மாவை பார்க்க மாட்டான். செத்து போன பெரிய ஃபோட்டோ மாற்றி அதுக்கு முதல் வருஷம் 40வது நாள், 21வது நாள், 12வது நாள், 3வது நாள், 7வது நாள் உயிரோடு இருந்தாலும் அவனுக்கு ஒன்றும் கொடுக்குறது. டேய் பசிக்குதுராமா, ஏய் சும்மா இப்போ தானே துண்ணேன், எப்படியா? தேவனுடைய பிள்ளைகளை, உன்னை தேடி என் ஆண்டவர் வந்திருக்கிறார். நீ அவரை தேடி வருகின்றவளை டோன்ட் டூ த ராங் அப்ரோச். உயிரோடு இருக்கின்ற வழியில் நீ எதை உன்னுடைய பெற்றோருக்கு செய்கிறாயோ அதை உனக்கு கர்த்தர் தம்முடைய தூதர்களை கொண்டு செய்வார். உன் பிள்ளைங்க செய்ய அவசியம் இல்லைங்க. உனக்கு பிள்ளைங்க இருக்க எல்லாம் போட்டோம். ஆனால் உங்களுக்கு யார் செய்வார்? தூதர்கள் செய்வார்கள். அதற்காகத்தான் என் ஆண்டவர் தூதர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். இன்றைக்கு அநேகர் ஊழியர்களை முக்கியப்படுத்தி அற்புதங்கள் கிடைக்கும் என்று அவர்களை தேடி ஓடுகிறார்கள். அங்கே காணிக்கை அள்ளி அள்ளி கொடுக்குறான். இங்கே வர்றதுல பிச்சைக்கார வேஷம்.
இங்கே வர்றது தான் கஷ்டம் எல்லாம் சொல்லுவாங்க. அங்கே போனால் ஐயா கர்த்தர் எங்களை இன்னும் அற்புதமாக ஆசீர்வதிக்க வேண்டும், பிஸ்னஸில் கொஞ்சம் பிரச்சனையா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 10,000 ரூபாய் காணிக்க போட்டு வருவான். அப்போ அவர் உடனே அல்லா பாத்திவா நல்லா ஜெபம் பண்ணி கொண்டு அனுப்பிச்சிடுவார். அதோடு உங்களை மறந்துடுவார். ஏன் அடுத்தது யார் வர்றது? இன்னொருத்தர் லைனாக வந்துக்கிட்டு இருப்பாங்க. எத்தனை பேரை ஞாபகம் வச்சுக்க முடியும்? அவர் பொண்டாட்டி பிள்ளையே ஞாபகம் வைக்க முடியல. தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுடைய சமூகத்தில் நீ கண்ணீரால் உன்னுடைய காணிக்கையை செலுத்து. எதனால் காணிக்கையை செலுத்தும் சொல்லுங்க? ஆலயத்தின் வாசல் வந்தால் அழுகை பிறக்குதே, ஆன மட்டும் அழுது விட்டால் அமைதி கிடைக்குதே. கண்ணீரை போல காணிக்க இல்லை, கண்ணீரை போல காணிக்க இல்லை. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, கண்ணீரின் அர்த்தங்கள் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போது. என்ன காணிக்க சொல்லுங்க? என்ன காணிக்க? இங்க கொஞ்சம் அழுதுருங்க. பாத்தியா பாத்தியா என்னமோ பிரச்சனை எனக்கு தெரியும், அந்த ஆள் என் கூட ஓடிட்டு இருப்பான். ஒருவேளை இந்த பிள்ளைங்க ஏதோ எதுக்கு? அதனால இங்கே வந்து ரொம்ப பரிசுத்தவான் மாதிரியும் சிரிச்சு எப்படி ரொம்ப நல்லா இருக்கும் பாஸ்டர், யார்கிட்ட நல்லா இருக்கணுமோ, ஆனால் உள்ள அழுகி போயிருக்கும். ஆனால் அங்கே மாத்திரம் போனால் என்ன இருக்குங்க? நிறைய பொம்மைங்க இருக்குது. அங்கே யார் வராங்க யார் போகிறாங்கனாலும் தெரியாது. அதனால தான் சரி அங்கே போன்னு அழுகுது. தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய கண்ணீர் அவருடைய துருத்தியிலே அவருடைய கணக்கிலே இருக்குது. எங்கே இருக்குதுங்க? துருத்தியிலே அவருடைய கணக்கிலே அவர் அதை வைத்திருக்கிறார். எனவே தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறவன் எவனோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொண்டிருக்க வேண்டும். யாரை சார்ந்திருக்க வேண்டுமா? ஆமாம், உன் புருஷனை சார்ந்துக்காத, உன் மனைவியை சார்ந்துக்காத, உன் பிள்ளைங்களை சார்ந்துக்காத. இதெல்லாம் ஃபிசிக்கல் அட்டாச்மெண்ட், குட், தேவை, இல்லை என்று சொல்லவில்லை. அதுவும் வேண்டும், அதோடு கூட இதுவும். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. சொல்லுவோமா? தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. என்னோடு இருந்து விடுதலை கொடுப்பார். ஆமா, அவரே அடைக்கலையா. எனவே எந்த பிரச்சனையானாலும் எந்த இருளானாலும் உங்க வீடுங்க. யார் வீடு இது? யார் வீடு இது? ஏன் வீடு. எங்க அப்பா கட்டி கொடுத்துருக்க வீடுயா. இங்க வந்து ஒரு ஓரமா முழங்கால் பண்ணிட்டு தலையில ஃபுல்லா துணியை போட்டுக்கின்னு யார் என்னன்னா சொல்லிட்டோம். அழுகின்ற வேளையிலே நீ தனியாக அழுவாய், நீ சிரிக்கின்ற வேளையில் எல்லாரும் வந்து சேர்ந்துப்பாங்க. நீ அழுவதை என் ஆண்டவராக இயேசுக்கு முன்பதாக மாத்திர அழு. அந்த இருளை இங்கே கொண்டாந்து இறக்கிடு. வீட்டில் உடைய வீடு இருண்ட வீடாக வேண்டாம். லைட் ஆஃப் பண்ணிட்டு இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் ரொம்ப மனசு துக்கமாக உட்காந்துட்டு இருப்பான். இந்த ஃபோனை கூட லைட் ஆஃப் பண்ணிட்டு போவான், கண்ணே கெட்டு போடும். எனவே நாம் ஈவன் வந்தான் இயேசுவிடத்தில் மகனை எடுத்துக்கொண்டு, ஆனால் சென்றான் சீசனிடத்தில் அந்த தவறை நாமும் செய்ய வேண்டாம். இப்போது மறுபடியும் அங்கேருந்து ரிட்டர்ன் பேக் வந்து யார்கிட்ட வராரு? இயேசுகிட்ட வர. ஆண்டவரே, உன் சீசர்கிட்ட போனேன், அவனுக்கு ஒன்றுமே செய்யலை, அவங்களால முடியாமல் ஆயிடுச்சு. மறுபடியும் அவன் இயேசுவை தேடி வருகிறான். ஆண்டவர்கிட்ட வந்த உடனே அவருடைய கான்வர்சேஷன் பாருங்க. அவர் சொல்லுகின்ற வழியில் அதற்கு அவன் பதில் சொல்லுகிறான். தகப்பன் தன்னுடைய இருளின் அவிசுவாசம் நீங்க உதவி கேட்கின்றான். உதவி கேட்டு நடக்கின்றாப்பா,
என்னுடைய அவிசுவாசம் நீங்க வேண்டும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். அப்போ ஆண்டவரிலே வருகின்ற வழியிலே he is never see your problem and he know how to handle your problem, what is the reason of the problem என்பதை அவர் காண்பிப்பார். உனக்குள்ளாக அவிசுவாசம் இருக்கிறது. என்ன இருக்குதுங்க? அவிசுவாசம் இருக்கிறது. அதை அவர் அவனுக்கு காண்பிக்கின்றார், உணர்த்துகின்றார். அந்த அவிசுவாசத்திலிருந்து நான் எப்படி வெளியே வர முடியும் என்று அவனே வாய்களை திறந்து கேட்கும்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இருளின் ஆதிக்கம் என் மகன் மீது, என் குடும்பத்தின் மீது பெரிய ஒரு இருளின் ஆதிக்கம். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைகழிக்கின்றது. அவனை தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவனை கொல்லும்படியாக அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. தகப்பன் சொல்ற ஸ்டேட்மெண்ட். தகப்பனே, பெற்றோரே, நம்முடைய பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டுமானால் நாம் இந்த மரண இருளின் அவிசுவாசத்தை விட்டு நாம் விசுவாசியாக மாற வேண்டும். யாராக மாற வேண்டும்? விசுவாசியாக மாற வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. என் ஆண்டவராக இயேசு பாருங்க 9:21 அவனுடைய மகனுக்காக அவனிடத்தில் பேச விரும்புகிறார். தகப்பன்கிட்ட பேச விரும்புகிறார். இவன் தகப்பன் என்ன செஞ்சான்? மகனுக்காக சீசனிடத்தில் பேசினான். ஆனால் என் ஆண்டவரோ தகப்பனிடத்தில் மகனை குறித்து விசாரிக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு சீசனை கொண்டாந்து அவனை செய்வாங்க ஊழியக்காரங்க. அப்போ தான் அவர் பெரிய ஸ்டண்ட் தான் காமிப்பார். அவர் பெரிய, அவர் மேலே என்னமோ அபிஷேகம் வல்லமையும், அவர் பெரிய ஒரு மந்திரவாதி மாதிரி. ஜலே ஜலே உன் பேர் என்ன? ஜலே ஜலே. தொட்டாதையா, பிசாசு போட்டோம்னது கிடையாது, தொடக்கூடாது. நாங்களாம் தொடவே மாட்டோம். தலையை இங்கே வைப்போம், இப்படி மேலே கை வச்சோன்னா அந்த தலை என்ன செய்யும்? இப்படி போவோம். இப்படி கொண்டாந்தா மறுபடியும் இப்படி போவோம். இப்படி 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 நம்மகிட்ட இருக்கிற அபிஷேகம் அது மேலே இறங்கி அது அப்படியே விட்டு ஓடி. இந்த இடத்துல அந்த விசுவாசத்தை இவனுக்குள்ளாக உண்டாக்கும்படியாக தகப்பனிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். வாசிப்போம் 9:21. எப்போதுங்க? சின்ன வயசுல இருந்து. அப்போ சின்ன வயசுலேருந்து இவன் எதை சொல்லிக் கொடுக்கல? தீர்க்கதரிசன வசனங்களை பிள்ளைகளுக்கு சொல்லித்தரல, பாட்டை சொல்லித்தரல, வசனத்தை சொல்லித்தரல. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம், கர்த்தருடைய அங்கே பலிபடத்திற்கு போவோம். அதுக்கு ஒரு சினகாஸ், அதுக்கு சினகாஸ், தேவனுடைய ஆலயத்தை சினகாஸ் என்று சொல்லுவார்கள். அப்போ தேவனுடைய சமூகத்தில் பிள்ளைகளை நாம் கற்றுத்தரணும். என்ன சொல்லிக் கொடுக்கணும்? சின்ன சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். இந்த பாட்டை சொல்லிக் கொடுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு. அப்போ சின்னதுலேருந்து இந்த பாடலை பாட 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 என்ன ஏற்படுகிறது என்றால் அந்த பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு விசுவாச நம்பிக்கை வருகிறது. ஆனால் இந்த தகப்பன் சிறு வயதிலிருந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு தீர்க்கதரிசன வார்த்தைகளை, கிறிஸ்து வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார், அவர் இரட்சகர், அவர் மேசியா என்கிற காரியங்களை தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொடுங்க. மீகா 7:8 வாசிக்கின்ற வழியிலே அங்கு மீகா தீர்க்கதரிசி இப்படியாக சொல்லுகிறார்: என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய். இதை சொல்லிக் கொடுங்க உங்க பிள்ளைங்களுக்கு. நீங்க முதல்ல கற்றுக்கொள்ளுங்க. ஒரு இருளான காரியங்கள் வருகின்ற வழியிலே நான் இருளத்தாயா உட்கார்ந்துக்கிட்டு இருக்கேன், ஆனால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய். அப்போ யாரு கூட இருக்குது? இயேசு என்னோடு கூட இருக்கின்றார் என்கிற ஒரு விசுவாசத்தை நாம் கொண்டு வர வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே. யோபின் புஸ்தகம் 12:22 யோபு தன்னுடைய அனுபவத்திலே சொல்லுகின்றவர்களே, மரண இருளை வெளிச்சத்திலே கொண்டு வருகிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு என்று சொல்லுகின்றார். மரண இருளை அவர் வெளிச்சத்திலே கொண்டு வருகிறவர். இன்றைக்கு நாம் எதில் நடக்கிறோம்?
மரண இருளிலே. ஒவ்வொரு நாளும் மரணத்தை நோக்கி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. வியாதி, பிரச்சனைகள், போராட்டங்கள், வருத்தங்கள், யார்கிட்ட பகிர்ந்து கொள்ள முடியாத வேதனைகள். அந்த சூழ்நிலையிலே 3 காரியங்கள் செய்ய வேண்டும் என்று ஆரம்பத்தில் சொன்னேன். நம்பர் 1, பாடணும். என்ன செய்யணும்? ஈஸியாக கற்றுக்கலாம் பாட்டு. அப்புறம் வேதம் வாசிக்கணும். 3வது ஜெபிக்கணும். அதனால தான் அதிகமாக பாட்டை கற்றுக்கொள்ளுங்கன்றது. தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு நீங்கள் பாடலை கற்றுக்கொள்கிறீர்களோ அவ்வளவு உங்களுக்கு வசனத்தை சார்ந்த பாடலாக இருக்கணும். இன்றைக்கி வர ஸ்டண்ட்டு பாடல் வேண்டாம். இன்றைக்கி வர ஸ்டண்ட்டு பாடலாம் சும்மா அந்த நேரத்துக்கு கண்துடைப்பாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஆவிக்குரிய ஒரு போஷாக்கு, ஒரு இது வில்டர்னஸ் ஒரு டெலிவரன்ஸ் தராது தேவனுடைய பிள்ளைகள். கேட்பதற்கு இன்பமாக இருக்கும். பிசாசுடையெல்லாம் ரொம்ப இன்பமாக இருக்கும், ஆனால் துன்பம் இருந்து கொண்டே இருக்கும். எனவே வேத வசனத்தை சார்ந்த பாடல்களை பாடுங்க. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் சொல்லுவோமா? மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் கர்த்தரோ என்னோடு இருந்து என்னை காத்தார் கரத்தார். காயங்கள் நீக்கியம்மை அமைதிப்படுத்தினார். காயங்கள் நீக்கியம்மை அமைதிப்படுத்தினார். அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா. தேவனுடைய பிள்ளைகளை இருள் வருகின்ற வேளையில அதற்கு ஏற்ற பாடலை நீங்க தேடி பாடி பாருங்க. என் ஆண்டு வீட்டில் வருகின்ற வேளையில அந்த பிரச்சனைகிட்ட பேச மாட்டாரு. அந்த பிரச்சனைக்கு எப்படி நீங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும் தகப்பட்ட கேட்கிறார். சிறு வயது மேற்கொண்டு இவனை காரணம் யாருப்பா? யூ ஆர் த ரீசன். நீ உடைய பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியில் நடத்தவில்லை, நீ நடக்கல. இருள் என்ன? உலகம். வெளிச்சம் எது? சபை, கர்த்தருடைய வார்த்தை, ஜெபம், பாடல், அவரை பற்றி கொள்வது, அவரை சார்ந்திருப்பது. அதை அவனுக்கு உணர்த்தினபடினாலே அவன் சொல்கிறான், என் அவிசுவாசம் நீ எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கின்றான். இதெல்லாம் யார் பார்த்து இருந்தது? சீஷர்கள். இப்போ என்ன செய்கிறாங்க? இவங்க தனிமையாக ஆண்டவரை கூப்பிட்டு, ஏன்னா 4 பேருக்குள்ள அவமானமாகி போச்சேன். இவன் தொடரான் முடியல, அவன் தொடரான் முடியல, அவன் தொடரான் முடியல, 12 பேரை தொட்டுதாகி போச்சு. அந்த பையன் ரொம்ப டயர்டாகிட்டான். சில நேரம் அவன் கோபம் விடப்பட்டிருப்பான். மைசூரில் கன்வென்ஷனுக்கு எனக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ராத்திரி 10:40 நான் போய் சேர்ந்தேன். ஏற்கனவே வேறு இடத்துல கன்வென்ஷன் முடிச்சுட்டு அங்கே போயிருக்கேன். போனால் பக்கத்து அறையில் ஒரு பொம்பளை, ரொம்ப அழகான பொம்பளை. அந்த பொம்பளைக்கு பிசாசு பிடிச்சிட்டு 5 நாளாக ஜெபம் பண்ணிருக்காங்க. எத்தனை நாளாக? ஆமாம், ஊழியக்கார் கண்டினியூவாக வந்து 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 ஜெபம் பண்ணிருக்காங்க. பக்கத்து ரூம் ஏன் ரூம், நல்லா தூங்க முடியல. இவன் கத்துறான் 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 கத்துறான், பிடிச்சி ஆட்டுறான் பண்ணுறான். 10:40 11:40 12 மணிக்கிட்ட என்னால் முடியல. பாஸ்டர் கூப்பிட்டான், ஐயா இல்லையா அங்கே பிரச்சனை இல்லையா? 5 நாளாக பிசாசு ஓட்டுறது, பொம்பளைக்கு பிசாசு போகுத. நீ நானா ஓட்டினா போவாதியா? நான் 2 நிமிஷம் வரட்டுமா அப்படின்னு. நான் கூட ஓட்ட மாட்டேயா, எனக்கு கூட ஓட்ட தெரியாது, பார்க்கலாம் அவர் என்ன செய்கிறான்னு சொல்லிட்டு போனேன். ஊழியக்காரங்களாம் தோற்றுற மாட்டு, ஐயா அவர் எல்லோரும் சேர்ந்து ஒரே ஒரு சின்ன குட்டி ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தர் குட்டியில் பெரிய ஜெபம் பண்ணார், எதுவும் முடித்தார். சரி அமைதியாகிடும், எல்லோரும் வெளில வந்துடுங்க. எல்லோரும் வந்துட்டு பின்னால் அந்த பொண்ணு பார்த்து என் ஃபோனை ஆன் பண்ணி அது கையில் டிஜிஎஸ் தினகரன் பாட்டை போட்டுட்டு கையில் கொடுத்துட்டேன். ஏய் கையில் எடுத்துட்டு சரி இந்த அதெல்லாம் வேணாம், இங்கே வைக்கிறேன் கேட்டுன்னு அப்படி போட்டு விட்டுட்டு அங்கே 2 சேர் போட சொன்னேன். ஒரு சேரில் அப்படி சாஞ்சிக்கின்னு அப்படியே காலை நீட்டின்னு படுத்துக்கிட்டேன். ஊழியக்காரலாம் பார்க்கலாம், ஏனாடா இந்த பைத்தியக்காரமாக நம்ம இவ்வளோ கத்தி கொண்டு கூப்பாடு போட்டோம், இவன் சாதி தூங்கிட்டு இருக்காரு.
அது பாட்டு கேட்டுட்டு ஆச்சு. மொல்லமாக காலில் தட்டி விட்டுடுச்சு ஃபோன் பாடுமா பாடாத. இப்போ நான் அப்படி நின்று போச்சு. என்னடான்னு தெரியல, ஒன்று தட்டி விட்டுச்சு, காலை போட்டு வச்சு. அவன் புருஷனை கூப்பிட்டேன், அவளுக்கு ஃபோன் எங்கே எடுத்தான். டிஜே சேனல் பாட்டை போட்டான், கையில் கொடுத்தான். அந்த பொண்ணு கையில் கொடுத்து மரியாதையாக கையில் நான் கீழே கூட போட்டேன், கையை உடச்சிருவேன் சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டு நான் கண்ணை மூடி தூங்கிட்டேன். ஊழியக்காரன்லாம் பார்த்தான் எல்லாம் வெளில போயிட்டான். கொஞ்ச நேரத்தில் அது பாடி கேட்டு உள்ளேருந்து ஆவி தானாக வெளில போயிடுச்சு. அல்லேலூயா. அப்புறம் வந்து அப்படியே எனக்கு முட்டி போட்டு வந்து என் காலை பிடிச்சது. யாரா நம்ம காலை பிடிக்கிற மாதிரி? ஐயா நன்றியா, கர்த்தர் விடுதலை கொடுத்தார். ஆமே. யார் விடுதலை கொடுப்பது? கர்த்தர் விடுதலை கொடுப்பது. நீ நான் அல்லது என்னுடைய பிள்ளைகளே. எனவே உன்னுடைய இருளை நீக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் தேவனுடைய பலிபீடம். நீங்கள் இங்கு வந்து உன்னுடைய இந்த பலிபீடத்தில் உன்னுடைய காணிக்கையை செலுத்துங்கள். உன்னுடைய பலிபீடத்தில் வந்து உன்னுடைய காணிக்கையை செலுத்துங்க. இந்த சீஷர்கள் தங்களை அவர்கள் பலியாக அர்ப்பணிக்கவில்லை. அவங்க கேட்குறாங்க 9:28, அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று தனித்து கேட்டார்கள். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த வகை பிசாசு ஜபத்தினாலும் ஆமாம் வேறு எதுனாலும் போவாது. நம்ம என்ன செய்கிறோம்? என்ன ப்ரேயர் சொல்லுங்க. ஃபாஸ்டிங் முடிச்சோன்னா இருக்குதுங்க. ஒரு பெரிய ஃபீஸ் சரி பண்ணால் அந்த ஆளை காரி சுப்பிடுவோம். வர்றது வேதாந்த சொல்லுது. என்ன சொல்லுது? வாசிங்க இந்த வசனத்தை. முதல்ல எது சொல்றாரு? ஜபம் முதல்ல. அப்புறம் நம்ம என்ன செய்யறோம்? உபவாசத்தில் வந்துட்டு தலைவலி, நெஞ்சு வலி, இடுப்பு வலி, வயிறு வலி, எப்படியாவது எப்படா சோறு போடுவாங்க. அங்கே பார்த்தா ஸ்மெல்லு தூக்கின்னு இருக்கோம். ஜபம் பண்ண முடியுமா? இதெல்லாம் பண்ணால் உங்கள் ஜபம் எதுவுமே கேட்கப்படாதுங்க. முதல்ல வந்து என்ன செய்யணும்? தோத்திரம் சொல்லிட்டு நல்லா ஜபம் பண்ணணும். ஜபம் பண்ணிட்டு வீட்டில் போய் உபவாசம் இருக்கணும். எங்கே போயிட்டு இதுதான் அவர் கற்றுக் கொடுத்த காரியம். இங்கே ஜெபம் பண்ணிவிடு. காலைல பிரேக்ஃபாஸ்ட் டைட்டாக அடிச்சுட்டு வந்துடு. இங்கே வந்து 2 மணி நேரத்துக்கு ஜெபம் பண்ணிட்டு வீட்டில் போய் உபவாசம் போட்டுரு. அன்றைக்கி சாயங்காலத்தில் கர்த்தர் அற்புதம் செய்வார். அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு இருளில் நடக்கின்ற ஊழியர்கள் உபவாசம் போட்டு 7 நாள் உபவாசம். அதாங்கப்பா, அது வேறு உண்டா? 21 40 நாள் உபவாசம். ஆனால் ரிசல்ட் ஒன்றுமே இல்லை. பேதுரு 5 நிமிஷம் பிரசங்கம் பண்ணான். அப்போ சிலர் 15 நிமிஷம் தான் பிரசங்கம் பண்ணான். எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்களாம்? 3000 பேர், 5000 பேர். இன்றைக்கி நீ 5 நாள் உபவாசம் போட்டாலும் வர கிறிஸ்தவ கூட ரட்சிக்கப்படுறதில்லை. ஏன்? காரணம் என்ன? தன்னை அர்ப்பணிக்கவில்லை. அப்போ நாம் என்ன செய்யணும்? சீஷர்களாக மாறி, நாம் விசுவாசிகள் அந்த சீஷர்களாக மாறி நாம் இந்த பலிபீடத்தில் அர்ப்பணிக்க வேண்டும். எங்கே அர்ப்பணிக்கணும்? அப்படி நாம் எழுந்து நிற்போம் தேவனுடைய சமூகத்தில். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தினுடைய இருளை, என் பிள்ளைகளுடைய இருளை, காரணம் நான் தான் ஆண்டவரே. நான் பிள்ளைகளை அங்கங்கே கொண்டு போகிறேன். தான் இல்லை சுவாமி, இந்த இருளிலிருந்து என் பிள்ளைகள் நீங்க வேண்டுமானால் நான் அவர்களை இப்போ கொண்டு வர முடியாது. ஆனால் நான் சமூகத்தில் ஒரு ஓரமாக முழங்கால் போட்டு அழுகுறான்ப்பா. நான் மற்றவங்க என்ன பார்த்தாலும் சரி, சிரித்தாலும் சரி, என்னுடைய பெருமை வேண்டாம் ஆண்டவரே. என்னுடைய சிறுமையை நீர் கண்ணோக்கி பாராண்டவரே. சிறுமையை கண்ணோக்கி பாராண்டவரே. இந்த பலிபீடத்தில் வந்து என்னை அர்ப்பணிக்கிறேன். பலிபீடத்தில் வந்து என்னை அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் அர்ப்பணித்து பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், தனிப்பட்ட விதத்தில் எங்கெங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ என் ஆண்டவர் அதை வெளிச்சமாய் மாற்றுவார். ஏனென்றால் அவரன் கூட இருக்கிறார். இந்த பலிபீடத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? இன்றைக்கு நீங்கள் அர்ப்பணிங்க. நேரத்துக்கு நான் சபைக்கு ஓடி வருவேன். இன்றையிலிருந்து பாட்டு பாடுவேன், வேதம் வாசிப்பேன், செபிப்பேன். தீர்மானம் பண்ணுங்க. பலிபீடத்தில் என்னை பரனே படைத்தேனே நீர் இந்த வேளை, அடியேனை திரு சித்தம் போல
கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை சுயமென்னில்